புதுகை பாரதி அவர்கள் தன்னுடைய உரை நிகழ்த்த வருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் மன்னாய். கடலை மிட்டாய் மட்டுமல்ல, எங்களுடைய இதயங்களும் மிக இனிமையாக இருக்கும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவில்பட்டி வாழ் சுவைஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பல பேர் கையை தட்டுறீங்க, சில பேர் தட்டலாமா வேணாமான்னு யோசனையில இருக்கீங்க. மகிழ்வோர் மன்றத்துக்கு வந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும், சன்மானம் கிடைக்குங்கிறத காட்டிலும் நல்ல மனிதர்களுடைய பாராட்டு கிடைக்கும்ங்கிற மாதிரி இந்த குழந்தைங்க மாதிரியே நானும் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட நினைச்சேன், குழந்தைங்க பேசி முடிச்ச உடனே பரிசையும் கையோட கொடுத்துட்டாங்க, அடுத்தாப்புல நம்மளை கூப்பிடுற போது பிள்ளைய தூக்கிட்டு எல்லா அம்மா அப்பாவும் கிளம்பிட போறீங்கன்னு தான் நான் நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரும் உக்காந்து இருக்கிறீங்க, அதுக்கே உங்களுக்குலாம் ஒரு தனி வணக்கம், நன்றி சொல்லணும். ஒரு சமுதாயம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கான சில அடையாளங்கள் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு என்ன அடையாளங்கள் அப்படின்னா, எந்த சமுதாயத்தில் பிணி இல்லையோ, நோய் இருக்கக்கூடாது, அது நல்ல சமுதாயம், அது ஒரு அம்சம். எந்த தேசத்திற்கு பகை இல்லையோ, அது ஒரு அம்சம், அது ஒரு நல்ல தேசம். எந்த தேசத்தில் பசி இல்லையோ, யாரும் பசிச்சு இருக்க கூடாது, அது ஒரு அடையாளம், ஒரு தகுதி. இதெல்லாம் ஒவ்வொரு தகுதியாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாட்டுக்கு இதெல்லாம் நல்ல அம்சங்கள். ஆனா நடைமுறையில யோசிச்சு பார்ப்போமே, ஒரு நாட்டுக்கு பகை இல்லாம இருக்க முடியுமா? போர் வேணா தடுக்கலாம், ஆனா நல்லா வளமா இருக்கிற ஒரு நாட்டுக்கு மேல யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு கிரட்ஜ், ஒரு வன்மம் இருக்கதான் இருக்கும். அந்த பகையை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். இதோ இருக்காங்க அவங்க எல்லாம், சமுதாயத்துக்கு எதெல்லாம் பகையோ அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணி. அதே போல பசி, பெரும்பகுதியான மக்களுக்கு பசி தீர்த்தரலாம். எப்படியோ எங்கேயோ 140 கோடியில யாரோ ஒரு 2 பேர் 4 பேருக்கு பசியோட இருப்பாங்க தான். நடைமுறையில் அது இருக்கும், அது வருத்தத்துக்குரியது தான், ஆனா தவிர்க்க முடியாதது, இயல்பா சொல்றேன். அதே மாதிரி பிணி, நோயும் எல்லாரும் 100% ஆரோக்கியமா இருக்கோமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இல்லை. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பல ஆளு 45-50 வயசு ஆனதுக்கு அப்புறமும் டெஸ்ட்டுக்கு போக மாட்டேன்னு உக்காந்துக்கிட்டு எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு கதை விட்டுட்டு இருக்கிற ஆள்லாம் நம்ம எல்லாம் உண்டு, உண்டு தானே? போய் டெஸ்ட் பார்த்தாதான் அப்புறம் சுகரு அப்படின்னு சொல்ற ஆள்லாம் உண்டு. அப்ப பிணியும் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பசி இருக்கும், பிணி இருக்கும், பகை இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஒரு சமுதாயம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த தேசத்தில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவங்க உட்காந்துட்டாங்க. இல்ல, மக்களுக்கு அது இயல்பு தானே, அது அந்த பக்கம் ஒண்ணு நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் நிறுத்தினேன். பசியும் பிணியும் பகையும் என்பது ஏதோ கொஞ்சம் இருக்கும், அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம். ஆனால் ஒரு நல்ல சமுதாயம் என்பதற்கான முதன்மை அடையாளமாக பெரியவங்க சொல்றது என்ன தெரியுமா? எந்த ஊரில் 3 தலைமுறை மனிதர்களும் ஒன்றாக இணைந்து மகிழ்ந்திருக்கிறார்களோ அது நல்ல சமுதாயம், நல்ல ஊர். மூத்தவர்கள், இளையவர்கள், குழந்தைகள் 3 தரப்பினரும் ஒன்றாக இணைந்து ஒரு சமுதாயத்திலே மகிழ்ந்து இருக்கிறார்கள் என்றால் அது ஒப்பற்ற ஒரு ஊர் என்பது அதற்கு இலக்கணமாக திகழக்கூடிய கோவில்பட்டி மக்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். எனக்கு கொஞ்சோண்டு பொறாமையா கூட இருக்கு. ஏன்னா இந்த குட்டி பசங்களையெல்லாம் கூட்டிட்டு வர்றதெல்லாம் அவ்வளவு சாமானிய காரியம் கிடையாது. கூட்டிட்டு வர்றதோட மட்டும் இல்ல, அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறது இருக்கு பாருங்க, அது அதை விட பெரிய
கஷ்டம். ஒரு ஆள் வந்தார் பாருங்க, வந்து மேடை ஏறும் போதே படியை தொட்டு கும்பிட்டுட்டு ஏறினா. எனக்கு திக்குனாச்சு, இவங்கெல்லாம் மேடையை பின்னாடி எவ்வளவு தூரம் ஆள போறாங்க. அதை விட ஒரு ஆள் மைக் உயரம் தான் இருக்கு வந்து. அப்புறம் இன்னொரு ஒரு ஆள், இவங்க தான் எனக்கு பிரைஸ் கொடுக்கணும், நான் கொடுக்கலன்னா என்னைய திட்டுவாங்க போல இருக்கு. இதெல்லாம் வேற. இன்னைக்கு அந்த குட்டி பசங்களுடைய அந்த நடவடிக்கையும் அழகும் அப்பப்பப்பப்பா எங்களுக்கே ஒரு ஆசையா இருக்கு. நம்மளே இப்போ இன்னும் ஒரு 25-30 வருஷம் முன்னாடி ஸ்கூல் பசங்களா இருந்திருந்தோம்னா மகிழ்வோர் மன்றத்துல மேடை ஏறி உங்கள்கிட்ட எல்லாம் கைத்தட்டல் வாங்கி இருக்கலாமேன்னு எனக்கு இப்ப ஒரு ஆசையா இருக்கு. இந்த முதல்வன் படத்துல வர்ற மாதிரி என்ன பண்றது, வாழ்க்கையில ஒரு ரீவைண்ட் பட்டன் ஒண்ணு இல்லாம போயிருச்சு, அப்படிதானங்க ஐயா? ஆனா ரீவைண்ட் பட்டன் நம்மளுக்கு வேணா இல்லாம இருக்கலாம். இந்த ரீவைண்ட் பட்டனை எப்படி இங்க சாத்தியப்படுத்தி இருக்காங்கன்னா, பெரியவங்க நம்ம எல்லாம் இருக்கோம், குழந்தைகள் வடிவத்துல அந்த ரீவைண்ட் பட்டனை அமுத்தி நம்மெல்லாம் பழைய உலகத்துக்கு, நம்ம பழைய சின்ன வயசுக்கு போறதுக்கான வாய்ப்பை இந்த மகிழ்வோர் மன்றம் நமக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எவ்வளவு அழகா நம்முடைய நிறுவனர்கள், மரியாதைக்குரிய டாக்டர் ஸ்ரீ வெங்கடேசன் அவர்கள், திருமதி லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள், இயக்குனர் மரியாதைக்குரிய திரு காளிதாஸ் அவர்கள், மரியாதைக்குரிய ஆசிரியர் திரு ஜான் கணேஷ் அவர்கள், காப்பாளர்கள் திரு மோகன்ராஜ் அவர்கள், திரு சேர்மதுரை அவர்கள், திரு துரைராஜ் அவர்கள், திரு யோ செல்வின் அவர்கள், ஆலோசகர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள், இந்த குழு இணைந்து உண்மையிலேயே சொல்லுகிறேன், கோவில்பட்டியிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு தடுப்பு வேலியை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தடுப்பு வேலினா, எந்த ஊர்ல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ, நான் முதல்ல சொன்ன ஊருப்பசி, ஓவாப்பினி, செருப்பகை மூன்றும் உள்ளே நெருங்காமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யூனிஃபார்ம் போடாத காவல்துறையினர் இந்த அத்தனை பேரும். அவங்க மேடை ஏற்றி இன்னைக்கு சீருடை அணிந்திருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய லைஃப் எல்லாம் சாதாரணம் கிடையாதுங்க. காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த வாழ்க்கை அவ்வளவு கடினமான ஒன்று. அவங்க நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது, நினைச்ச நேரம் குழந்தைங்க முகத்தை பார்க்க முடியாது, விரும்பின வீட்டு விசேஷத்துக்கு போக முடியாது. கூட பிறந்தவங்க, உறவுக்காரங்க, எத்தனை விசேஷங்கள், விழாக்கள், பண்டிகைகள், ஒரு மகிழ்ச்சியான குதூகலமான நேரங்கள், குடும்பத்தோட செலவு பண்ண வேண்டிய அந்த நேரங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து நாம் எல்லோரும் இரவு நிம்மதியாக தூங்குவதற்கு நமக்கு காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய காவல்துறையினரை நாம ரொம்ப கொண்டாட வேண்டும். ஏன்னா அது உண்மை. அவங்க இருக்காங்கன்றதுக்காக மட்டும் சொல்லல, அவர்களுடைய அந்த பாதுகாப்பினால் தான் நம்ம எல்லாரும் தைரியமாக இருக்க முடியுது இல்லையா? அதை விட முக்கியம், நான் தனிப்பட்ட முறையில சொல்லுவேன், என்ன மாதிரி பேச்சாளர்கள்லாம் தைரியமா ஊருக்கும் பிரயாணம் பண்றோம் அப்படின்னா காவல்துறையினர் இருக்கக்கூடிய தைரியத்துல நாங்க அதுவும் தனியா பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அருமையான இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா அழைச்சு பாராட்டி மகிழ வச்சு தானும் மகிழ்ந்து, இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ரெண்டு மேடமும் வந்து அழகா, மேடம் ரெண்டு பேரும் மாறி மாறி பரிசு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா, அவங்க மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க பேச்சும் நான் சொன்னேன், தெளிவா பேசினீங்க மேடம் அப்படின்னு. அந்த இரண்டு சகோதரிகளோடு இந்த மேடையில் இருப்பதை நான் மிகுந்த பெருமையாக கருதுகிறேன். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும். இன்னைக்கு பெரியவர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி அழகா உட்கார்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு அவசரமா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுற அந்த உற்சாகம் இருக்குல்ல, அது தனிங்க. நீங்க சென்னையில போய் வேலை பார்க்கறாங்கல்ல, இப்ப இந்த வரப்போகுது தீபாவளி, வரப்போகுது ஆயுத பூஜை வரப்போகுது, என்ன 3 மாசம் 2 மாசம் முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்லாம் ஏன் ஃபுல் ஆகுது? பண்டிகை நாள்னா அது 400 கிலோமீட்டரா இருந்தாலும் 600 கிலோமீட்டரா இருந்தாலும் சொந்த ஊருக்கு போயிடணும். இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல, போன்ல பேசிக்கலாம்ல, வீடியோ கால்ல பாத்துக்கலாம்ல, அதெல்லாம் மனசுக்கு நிறைவா வராதுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல போய் இறங்கி நம்ம மாமா மச்சானை பார்த்து நம்ம நண்பர்களோட சேர்ந்து திருவிழா கூட்டத்துல ஜாலியா சுத்தி, மாப்பிள்ள வாழ்த்துக்கள்டா மாப்பிள்ள, மச்சான் நல்லா இருக்கியான்னு தோள்ல தட்டி அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரவாரத்தை கொண்டாடுற மகிழ்ச்சி, அதுதான் நிஜமான மகிழ்ச்சி. அதுக்காகத்தானே ஓடி வர்றாங்க அத்தனை பேரும் அங்க இருந்தீங்க. எல்லாரும் இப்ப ஒன்னா உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த காட்சியை பாக்குற போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? எப்படி தெரியுமா தோணுது? எனக்கு
ஒரு படத்துல வருஷம் 16ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல நல்ல கூட்டு குடும்பத்தை பத்தி கவிஞர் திலகம் வாலி அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். என்ன பாட்டுன்னா, நல்ல கூட்டு குடும்பம்ங்கிறது எது மாதிரி தெரியுமாமா? நல்ல சிந்தனையுள்ள இலக்கியத்தை போலன்னு சொன்னார். நீங்க தனியா நூல் படிக்கிறதுங்கிறது வேற, ஆனா ஒரு நல்ல கூட்டு குடும்பம்ங்கிறது சிறந்த இலக்கிய புத்தகம் போலன்னார். தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட உறவுகள் மேவி பிள்ளைகள் பேணி வளர்ந்தது இங்கே மண்ணில் இதைவிட சொர்க்கம் எங்கே நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை இலக்கியம் போல் இந்த குடும்பமும் விளங்க இடைவிடாது மனம் ஒரு மகிழ்ச்சியில் திளைத்திட பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். இந்த பழமுதிர் சோலை இன்னைக்கு எனக்காகன்ற மாதிரி எனக்கு தோணுது. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த தாங்க சொர்க்கங்கிறது. வேற என்ன இருக்க போகுது? வேற என்ன? இங்க ஏந்து போய் 33 கோடி தேவர்களும் அப்படியே தங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தங்க வட்டில்ல அழகா அமிர்தம்னு சொல்றாங்க. அந்த அமிர்தம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எது தெரியுங்களா சொர்க்கம்? எது தெரியுமா அமிர்தம்? பாண்டி நாட்டுல தான் ஒரு மகாராஜா இருந்தாரு. இந்த மகாராஜாவை பாக்குறதுக்கு தினம் 10, 20, 50, 100ன்னு வந்துகிட்டே இருப்பாங்களாம் விருந்தினர்கள். வர்ற விருந்தினர்லாம் சும்மா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அவன் ஊர்ல பெரிய பெரிய ராஜா, தூர தேசத்துல இருந்தெல்லாம் வருவாங்களாம். நம்ம ஊர்ல எல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு எப்பயோ மாசத்துல ஒரு நாள் வர்றாங்க யாராச்சும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்தா தாங்காது. ஆனா தினம் அவ்வளவு பேர் வர்றாங்கன்னா அந்த ராஜாவோட மாளிகையில தினம் விருந்து தானம்மா, அப்படிதானே? அதுக்குன்னே தனியா சமையல் ஆள் வச்சிருப்பாங்களாம். விதவிதமா ருசி ருசியா சாப்பாடு செஞ்சு பரிமாறுவார் அவருக்கு அது ரொம்ப பிரியம். எல்லாரும் பாராட்டுவாங்க. பெரிய இந்த மாதிரி ஒரு ஹால்ல நீளமா டைனிங் டேபிள் போட்டு வெள்ளி கிண்ணம், வெள்ளி டம்ளர், வெள்ளி தட்டு, இதுல விதவிதமா நெய்யும் பாலும் கொட்டி அவ்வளவு விதமான சாப்பாடு பரிமாறுவாங்களாம் தினப்படிக்கு. அப்படி பரிமாறினாலும் வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அந்த ராஜாக்கு அதுல திருப்தியே இல்லை. எது திருப்தின்னு எழுதினார் பாருங்களேன். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடை பெரும் செல்வராயினும். புரியுதுங்களா? தமிழ் இந்த பாடல்கள் நமக்கு மனசுல வாங்கிக்கிறதுக்காக நான் நிறுத்தி சொல்றேன். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடை பெரும் செல்வராயினும் இட்டும் தொட்டும் கவ்வியும் துழன்றும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் பயங்குறு மக்களை இல்லார்க்கு பயங்குறை இல்லை தாம் வாழும் நாளேனாரு. வேற ஒண்ணும் இல்ல. பெரிய ராஜாவா இருந்து ஊருக்கே விருந்து தினம் சமைச்சு போட்டா கூட அந்த ராஜாவுக்கு எது தெரியுமா அமிர்தம்? அவர் வீட்டு குட்டி பையன் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வெள்ளி கிண்ணத்துல சாப்பாடை போட்டு பிசைஞ்சிருப்பாங்க. அதுல நெய் இருக்கும், பால் இருக்கும், சக்கரை இருக்கும், தேங்காய் பூ இருக்கும், எல்லாம் இருக்குமா. அந்த சாப்பாட்டை எடுத்து அம்மா ஊட்டுவாங்க. அவன் ஊட்டும் போது அப்படியே சாப்பிட்டுட்டு அது பிள்ளை இல்லை, அப்படி இல்லை. அது கிண்ணத்தை பறிச்சு அது வச்சுக்கிட்டு அந்த சாப்பாட்டை எடுத்து முதல்ல என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டு வாண்டுகள்லாம் நீங்க நம்ம அம்மாக்கள் பண்ற தவறு என்ன தெரியுமா? கீழே மேல சிந்துங்கிறதுக்காகவே நம்மளே வலிச்சு சாந்து சட்டியில இது சிமெண்ட்டை அடைக்கிற மாதிரி வாயில வச்சு அப்பிடுவோம். என்ன பண்றோமாம்மா நம்ம? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு விஷயத்துக்காக பண்றோம். ஒண்ணு கீழே சிந்தி கொட்டிடுவாங்க, நமக்கு ரெட்டை வேலை. அதை விட முக்கியம், அவன்கிட்ட கொடுத்தா ஒரு கவளம் சாப்பாட்டையே 1.5 மணி நேரம் சாப்பிடுவான். நம்மன்னா அவன் மெல்றானா மெல்லலையா, முழுங்குனானா முழுங்கலையா, அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். பொணலை வாயில வச்சு மண்ணெண்ணெயை ஊத்துற மாதிரி சாப்பாட்டை வச்சு டபக்கு 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 டபக்குன்னு உள்ள அமுக்குறோம். செய்யறோமா? அதை செய்ய வேண்டாம். குழந்தை கையில கொடுத்து பாருங்க. அங்க ஒரு அக்கா சொல்றாங்க, சொல்லிட்டு போயிருவீங்க, நீங்களா வந்து வீட்டை தொடப்பீங்க? அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, தொடச்சுதான் ஆகணும். வாங்குற பையன் அப்படியே சாப்பிடுவானாமா? அதை வாங்கி அப்படி எடுத்த உடனே முதல்ல அதை தரைக்கு மொழுகுவான். பூமாதேவிக்கு கொடுப்பார் சாரு. வச்சு மொழுகி தேய்ச்சு அப்புறம் அந்த தரையில இருந்து வலிச்சு எடுத்து மறுபடியும் கிண்ணத்துல போட்டு அதை எடுத்து கொஞ்சம் மூஞ்சியில அப்பி, தான் மூஞ்சியில மட்டும் இல்ல அம்மா மூஞ்சிலையும் சேர்த்து அப்பி, அப்புறம் அம்மா கன்னத்துல இருந்து 4 பருக்கை எடுத்து தான் வாயில போட்டு, வாயில போடும் போதே 2 படுக்கை அவன் தொப்பை மேல விழுகும். அந்த தொப்பை மேல விழுகிற படுக்கையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, அப்பா இருப்பாரா அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருப்பாரா, இல்ல தாத்தா இருப்பாங்களா, தாத்தா கிட்ட போய் தாத்தா சாப்பிடு அப்படின்னு கொடுப்பான். தாத்தா
என்ன பண்ணுவாரு, ஐய அது அழுக்கு சாப்பாடு, கீழே போட்டு பரட்டினது, ஏதாவது சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை அந்த குழந்தை அப்படி அப்படி நீட்டுது இல்ல, அப்படியே சொல்லி இந்த பிஞ்சு விரலால தாத்தா உதட்டுல அந்த சாப்பாட்டை வைக்கும். அந்த 2 பெருக்க சோறு தாத்தா வைத்துக்கொண்டு பத்தாது, அது ஒரு மூளைக்கே இல்லை. ஆனா அந்த 2 பெருக்க சோறு தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ உலக மகா அமிர்தம் என்றால் அந்த அமிர்தம் அதுதான். தேவர்கள் கடைஞ்ச அமிர்தம் எல்லாம் கற்பனை, அது அவங்களுக்கு தான் தெரியும், சாப்பிட்டவங்களுக்கு தான். நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நமக்கு எது அமிர்தம் அப்படின்னா, நம்ம வீட்டு குழந்தை அதோட பிஞ்சு கையால சாப்பாடை கொண்டு வந்து வாயில குடுக்குது பாருங்க, அதுதாங்க அமிர்தம். இந்த மகாராஜா தினம் தினம் பெரிய விருந்து வச்சு எல்லாருக்கும் ஊருக்கே போட்டா கூட அவனுக்கு பிள்ளைன்னு ஒண்ணு இல்லையாம். பிள்ளைன்னு ஒண்ணு இல்ல, அது அப்படியே ஓடி ஓடி வந்து அலுங்கி குலுங்கி அப்படியே இடுப்புல அருணா கயிறுல அப்படியே மணிமணியா தொங்கி அப்படி தொந்தி இந்த ஒப்பையுமா அந்த குழந்தை ஓடி வர ஜல் 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 ஜல்லுன்னு அதோடைய கால் கொலுசு சத்தம், சலங்கை சத்தம் மாளிகை முழுக்க கேட்க, அவன் செஞ்ச குறும்புனால இருக்கிற பொருளெல்லாம் செதறி உடஞ்சு அப்படியே உருண்டு உருண்டு ஓட, அப்படி ஒரு காட்சியை வச்சுக்கிட்டு அது மாதிரி ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான மகிழ்ச்சியும் உண்மை மகிழ்ச்சியாக இருக்காது என்பது ஒரு பாண்டிய மகாராஜா தமிழில் எழுதி இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல். அப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்களை யாராவது அடிப்போமா? அடிப்பீங்களா யாராச்சும்? அம்மா சொல்றாங்க, ஒரு அம்மா, நான் எங்க மேடம் அடிக்கிறேன், அவன் தான் எந்திரிச்சு வரும்போதே சப்பு சப்புன்னு எங்களை 4 இழு இழுக்கிறான்ல, அடி செம்ம அடி அடிக்கிறாங்கல்ல. அதுவும் இன்னைக்கெல்லாம் அப்பா அம்மாவெல்லாம் வச்சு செய்யறாங்க பசங்க பூரா. அப்படிதான் போயிட்டு இருக்கு காலம். இந்த மகிழ்ச்சியை பெரியவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மகிழ்ச்சி எது வரைக்கும் தெரியுங்களா? அவனா சாப்பாட்டை எடுத்து போட்டு சாப்பிட்ற வரைக்கும் உண்டுதானே. அவன் குறும்பு பண்ணும் போது நமக்கு அம்மா ஈஸ்வரா எப்படா இதுல இருந்து தப்பிப்போம்னு தோணும். வாஸ்தவமா? கொஞ்ச வருஷம் கழிச்சு அவன் அமைதியா போவான். ஒரு 14-15 வயசுல அவனுக்கு இன்னும் மனசுக்குள்ள ஒரு உலகம் இருக்கும், அவனை சுத்தி வெளியில ஒரு உலகம் வந்துடும். நீங்களும் நானும் அவனுக்கு முக்கியமா இருக்க மாட்டோம். அவன் அமைதியா வந்துட்டு அமைதியா போவான். தம்பி சாப்பிட்றியாடா? தம்பி தோசை ஊத்தவா? தம்பி உப்புமா பண்ணியிருக்கேன் அப்படிமா உண்டு இல்ல. நம்மள்ட்ட அதிகம் பேசவே மாட்டான். அப்புறம் கொஞ்ச காலம் ஆகும், படிப்பு பெரிய படிப்பு வந்ததுக்கு அப்புறமா படிச்சுட்டா அதாவது வெளியூருக்கு கிளம்பி போயிருமா, அப்ப நாம உட்காந்துட்டு இருப்போம் பாருங்க. அப்பத்தான் தெரியும் இந்த பிள்ளைகளுடைய குறும்பை பூரா நாம மனசுக்குள்ள அசை போட்டு வீட்டை பார்க்கிற போதெல்லாம் இந்த செவுத்துல தானே போன அன்னைக்கு 20 வருஷம் முன்னாடி தீபாவளி போது இதுல பட்டாசை விட்டுட்டு அவங்க அப்பாட்ட அடி வாங்கினா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கதை பேசுவோம் உண்டா. இந்த பிள்ளைகளுடைய இந்த அன்பையும் இந்த மகிழ்ச்சியும் நமக்கு அதை அசை போடத்தான் அது நமக்கு நிலைக்கும். எதை நினைச்சு பார்த்தா சந்தோஷம்னு சொன்னாங்கம்மா. எதை நினைச்சு பார்த்தா சந்தோஷம்? கவியரசர் அழகா ஒண்ணு சொல்லுவார், என்னன்னா, உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது. எப்படி? உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது, காற்றடித்தால் மேகம் எல்லாம் கலைந்து ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது. பிள்ளைகளாய் இருந்தவர் தான் பெரியவரானார், பிள்ளைகளாய் இருந்தவர் தான் பெரியவரானார், அந்த பெரியவர் தான் கோபத்தினால் சிறியவரானார். வந்துருதா? பிள்ளைகளாகத்தான் நம்ம பிறக்கிறோம், ஆனா கோபம் வர்ற போது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா மாறி போயிடுறோம்ல. இந்த கோபமும் இந்த பேராசையும் குழந்தைத்தனத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருது. அதனாலதான் சொன்னாங்க, எப்பவும் அந்த குழந்தைத்தனத்தோட இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அதிகம். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். பர்மாவில் ஒரு தடவை உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு. ரொம்ப காலம் முன்னாடி நான் சொல்றேன். பர்மாவில் உள்நாட்டு கலவரம். அப்படி கலவரம் நடக்கிற போது அங்கே இருந்து நம்ம நாட்டில இருந்து அங்க போயிருந்தாங்கல்ல, தொழில் பண்றதுக்கு வேலை பார்க்கறதுக்குன்னு போயிருந்த மக்கள்லாம் அங்கே இருந்து கால்நடையா புறப்பட்டு வர்றாங்க. வண்டி வாகனம்லாம் கிடையாது, தப்பிச்சா போதும்னு வந்துகிட்டே இருக்காங்க. பல 100 மைல் நடந்து வரணும். குடும்பமா
அங்க சம்பாதிச்ச சொத்து, வீடு, பணம், காசு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஐயா. எப்படி இருக்கும் கஷ்டம்? இங்க கஷ்டப்பட்டதுனால தான் இங்க இருந்து அங்க போனாங்க. அங்க போய் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த பூரா அங்கேயே விட்டுட்டு நடந்து வர்றாங்க. சும்மா அவசியப்பட்ட ஒரு 4-5 துணிமணிகள் அப்படி சின்ன சின்ன மூட்டை முடிச்சு எவ்வளவு தூக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. பர்மாவிலேருந்து இந்தியாவுக்கு வர்ற பாதை கொஞ்சம் மேடு பள்ளமா, மலை, மடு, பள்ளம், பள்ளத்தாக்கு இப்படி மேல மேல ஏறி ஏறி வரணும். அவ்வளவு சாமானியமான பாதை கிடையாது. அப்படி எல்லாம் குடும்பமா வரும்போது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல பெரியவர் ஒருத்தர், அந்த அப்பா தாத்தா, அவர் ஒரு 80 வயசு பெரியவர். அவர் பெத்த பையன், அந்த பையன் அவர் மனைவி, அவங்க 2 பேருக்கும் பிறந்த பேரப்பிள்ளை, அவன் ஒரு 10 வயசு பையன் வச்சுக்கோமே. இந்த குடும்பமும் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா தான் வர்றாங்க. இந்த அப்பாவால நடக்கவே முடியல, யாரு பெரியவரால, தாத்தாவால நடக்கவே முடியல. இந்த குடும்ப தலைவன் யார், அந்த பையன், தாத்தாவோட பையன் இருக்காரு பாருங்க, அவருக்கு ரொம்ப மனசு பாரமா இருக்கு. தூக்குற சும பெருசு இல்ல. அப்பா, மனைவி, குழந்தை 3 பேரையும் கூட்டிட்டு வர்றோம். வாழ்க்கை என்ன ஆக போகுதோங்கிற அந்த கவலை ஒரு பக்கம். இந்த தாத்தாவுக்கு ரொம்ப சங்கடம். என்னன்னா, அவர் காலத்துலதான் இந்தியாவை விட்டு அவங்க பர்மாவுக்கு போயிருக்காங்க. நம்ம இங்கேருந்து கூட்டிட்டு அங்க போய் குடும்பத்தை அங்க வச்சு சிரமப்படுத்திட்டோமோன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு சங்கடம். இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்கதியா வர்ற மாதிரி. அப்படி வர்ற போது இந்த தாத்தா சொன்னாரு பையனை பார்த்து, என்னால நடக்க முடியல, அவ்வளவுதான், இனி நான் அங்க என்ன செய்ய போறேன், ஒண்ணு பண்ணு, நான் இங்கே இருக்கேன், எங்க வர்ற வழியில காட்டு பகுதியில நான் இங்கே கிடக்கேன், நான் இனிமே என்னத்தை வாழ்ந்து சாதிச்சு அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு. ஏன்னா இவரால அவங்களால வேகமா நடக்க முடியல, இவர் மெதுவா வர்றாரு, அவங்களால வேகமா நடக்க முடியல, என்னால நீங்களும் தாமதமா போறீங்க, அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்க 3 பேரும் போங்க அப்படின்னு அப்பா சொன்னார். அந்த தாத்தா, இந்த பையன் என்ன பண்ணாரு, டக்குன்னு அவர் பெத்த பையன் 10 வயசு குட்டி பையன் இருக்கானா, அந்த பையனை அவர் தோல்ல உட்காந்துட்டு வர்றான். அந்த பையன் அவனை டக்குன்னு கீழே இறக்கி அப்பா கையில, யாரு தாத்தா கையில இந்த பேரனை புடிச்சிட்டு கொடுத்துட்டு, அப்பா வாஸ்தவம் தான், எனக்கு உங்களாலையும் தாமதமாகுது, இவனாலையும் தாமதமாகுது, இவன் இல்லைன்னா நான் வெறுவெறு நடந்திருப்பேன், அவனை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அவனால வேகமாவும் நடக்க முடியாது, அவனை வேற தோல்ல சுமந்துக்கிட்டு நான் ரொம்ப மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கேன், அதனால இனிமே இவன் உங்க பொறுப்பு, நீங்க வச்சுக்கங்க, எப்படி வேணாலும் தாத்தாவும் பேரனும் பொழைச்சுக்கங்கன்னு விட்டுட்டு விறுவிறுன்னு புருஷனும் பொண்டாட்டியும் இருக்கிற மூட்டை முடிச்ச தூக்கிட்டு விறுவிறு நடந்து எல்லையை தாண்டி இவங்க 2 பேரும் அந்த ராணுவ முகாமுக்கு சேர்றாங்க. இவங்களுக்கு முன்னாடி தாத்தாவும் பேரனும் ராணுவ முகாம்ல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பையனோட மனைவி அந்த மருமகளுக்கு அதிர்ச்சி, மாமா நீங்களா அப்படின்னா, ஆமா மருமகளே நானே தான் அப்படின்னாரு. எப்படி மாமா வந்தீங்க? வந்தேன். எப்படி வந்தீங்க? இந்த இருக்கான் பாரு உன் புருஷன், நான் பெத்த கிறுக்கு, அவனுக்கு என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன? நான் தான் வயசானவன் போய் சேர போறேன்னு முடிவு பண்ணா வாழ வேண்டிய பிஞ்ச பிடிச்சி என் கையில விட்டுட்டு போறான். புருஷனும் பொண்டாட்டியும் வந்தா போதும்னு நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க சுயநலத்தோட. இந்த குழந்தை என்ன பண்றது? அதனாலதான் நான் அவனை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். ஓட்டமும் நடையுமா விறுவிறுன்னு வந்துட்டேன். நான் வந்துட்டேன், நீங்க 2 பேரும் இப்பதான் வர்றீங்க. நிறைய பார்க்கணும் தாத்தா யாரு, 80 வயசு பெரியவர். இப்ப அந்த பையன் அப்படியே நம்மட்டு சிரிச்சுக்கிட்டு மனைவியை கூப்பிட்டு சொன்னாரு, எனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும். ஏன் தெரியுமா? இனிமே நமக்கு எதுவும் இல்லை வேண்டாம்னு நினைச்சா மனசு அப்படியே உக்காந்துருங்க. இதோ இருக்கு எதிர்காலம்னு ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோக்கமும் எண்ணமும் மனசை உற்சாகப்படுத்தும், பாதையை விறுவிறுன்னு நமக்கு நடக்கிறதுக்கு தெம்பு கொடுக்கும். இலக்கை நோக்கி நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க பாரு. நடந்த சம்பவம் இது. பர்மாவிலிருந்து வந்த அகதிகளோட நடந்த சம்பவம் பெருமக்களே. இது மனச பழக்கணும். மேடம் ஒரு பாட்டு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு, அடிக்கடி நான் மேடைகள்ல சொல்லுவேன் அந்த பாட்டு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பாட்டு சொன்னீங்கல்ல,
அதுல கடைசியில என்ன சொன்னாங்க? வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனப்பழக்கம்ங்கிற வார்த்தையை அவைதான் பயன்படுத்துறாங்க முதல்ல. அது என்னங்க? உடல் பயிற்சினா பழக்கம் சொல்லலாம், உணவு பழக்கம் சொல்லலாம், பேசுற பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். மனசுக்கு ஒரு பழக்கம்னா என்ன? நான் சொல்றேன் பாருங்க, உடம்புக்கு நீங்க நல்லா யோகா செஞ்சு உடற்பயிற்சி செஞ்சு தினமும் செய்றீங்க, என்னைக்கோ மாதத்துல ஒரு நாள் 2 நாள் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை. இப்படி சொல்லி சொல்லி தான் நான்லாம் பல நாள் செய்யறதே கிடையாது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இன்னைக்கு கோயில்பட்டி தானே, கோயில்பட்டி போயிட்டு வந்து நாளைக்கு பார்த்துக்குவோம். ஓ, நாளைக்கு அங்கே போகணுமா? நான் சரி சரி, அதனால என்ன, இப்போ 2 நாள் கழிச்சு பார்த்துக்குவோம். 2 நாள் கழிச்சு வீட்டில் முக்கியமாக காலையிலே விருந்தாளிங்க வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே மாசத்துல பாதி நாள் ஒரு பயிற்சியும் செய்யாம அப்படியே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. உடம்புக்கு பயிற்சி முக்காவாசி நாள் செய்யலாம், ஒரு 2 நாளோ 3 நாளோ அதுக்கு லீவு விட்டுறலாம், தப்பு கிடையாது. அதனால உடம்பு உடனடியா ஒன்றும் டவுன் ஆயிடாது, சரிங்களா? அதே மாதிரி புத்தகம் படிக்கிறோம் பாத்தீங்களா, பாடம் படிக்கிறோம். நம்ம பசங்களை விட்டா என்ன படிப்ப? உலகத்திலேயே அவங்களுக்கு பிடிச்ச பண்டிகைனா எங்க வீட்டு பையன் சொல்றான், சரஸ்வதி பூஜை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்னைக்குதான் புஸ்தகத்தை வச்சுட்டு படிக்காதன்னு சொல்றோம் நம்ம. ஒரே நாள் அன்னைக்கு ஒண்ணுதான். ஆனா அடுத்த நாள் அன்னைக்கு அவனுக்கு காய்ச்சல் வரும் தெரியுமா? விஜயதசமி அன்னைக்கு. ஏண்டானா அன்னைக்கு புஸ்தகத்தை எடுத்து படிப்போம் நம்ம. அன்னைக்கு தான் அவனுக்கு காய்ச்சல் வரும், தலை வலிக்கும், வயிறு ஒரு மாதிரி பண்ணும், பல்லு வலிக்கும். பல்லு இங்க இருக்கும், இவன் இங்க பிடிச்சிக்கிட்டு பல்லு வலிக்குதுமா நம்மாளு. தன் சேட்டை எல்லாம் கொடுக்குங்களா? படிக்கிற 1 நாள் 2 நாள் விட்டுட்டா கூட தப்பு இல்லை. ஆனா உடனடியா நம்ம கொஞ்சம் விட்டாலும் கடகடகடன்னு கீழே பாதாள உலகத்துக்கு போறது எது தெரியுமா? அந்த மனசு மட்டும்தாங்க. இந்த மனசு மட்டும்தான் உடனடியா கீழே போயிடும். அதை எப்பயும் உற்சாகமா வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வேணும். இது என்னமா புது பயிற்சியா இருக்கு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. நிறைய வாசிங்க, நிறைய பேருடைய அந்த பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி படிங்க. வாழ்க்கையில் முட்டி மோதி முன்னுக்கு வந்தவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபியை படிக்கிறதுல ஒரு லாபம் என்ன தெரியுமா? நம்ம சுட்டுக்காமலேயே நெருப்புன்னா சுடும்ன்றத பாடத்தை கத்துக்கலாம். எப்படி கத்துக்கிறோம்? நம்ம பட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறத விட பட்டு தெரிஞ்சு தெளிஞ்சு அறிவுரை சொல்றவங்களோட கேட்கிற போது அது எளிமையா போகுது இல்ல? எப்பவும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுங்கிறது ஒரு அழகு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இந்த சினிமாவில் நடிகர் நாகேஷ் அவர்களை ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் எப்படின்னா, அவருடைய நான் ஒரு புத்தகம் சொல்றேன் பாருங்களேன், சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்காரு. நாகேஷ் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி அவரே எழுதியிருக்காரு. அவர் ஆரம்ப காலத்துல ரயில்வேல வேலைக்கு சேர்ந்ததுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நாடகங்கள்ல நடிச்சது, அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ள அவர் நுழைஞ்சது, அப்படியே வந்து அவருடைய இந்த இறுதி காலகட்டம் வரைக்குமான கிட்டத்தட்ட வர்ற பயணத்தை அவர் எழுதியிருக்கார். சிரித்து வாழ வேண்டும்னு ஒரு புத்தகம். அதுல சொல்றாரு பாருங்க ஒரு படம், ஒரு விஷயம். இயல்புலேயே ஒரு இந்த சுறுசுறுப்பு அவருக்கு இருக்கும் பாத்தீங்களா எப்பவுமே நாகேஷுக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தடவை நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தாருங்க. நாடகத்துல அவர் நல்லா நடிக்கிறாருங்கிற விஷயம் தெரிய தெரிய சினிமா இயக்குனர்கள் அவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அன்னைக்கு பிரபலமா இருந்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய ஆபீஸ்ல இருந்து அவருக்கு ஒரு போனு. ஸ்ரீதர் இயக்குனர் அவர்களுடைய படத்துல நடிக்கிறது அப்படின்னா அது வந்து பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனாலதான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தாயார் சந்தியா கூட என் பொண்ணுக்கு எடுத்த உடனே ஸ்ரீதர் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவங்களை அனுமதிச்சாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, படிச்சிருக்கேன். இப்போ நாகேஷ் அவர்களுக்கு ஸ்ரீதர் சார் படத்துல நடிக்க வாய்ப்பு வந்துருச்சு. அதாவது எப்படின்னா, இந்த பாருங்க இங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்னடா நல்ல வேலை வீட்டுக்கு போறாராமா, சரி நல்ல பிள்ளை வந்து சொல்லிட்டு போகுது பாருங்க. நாகேஷ் அவர்களுக்கு அவன் எல்லார்ட்டையும் சொல்றதுக்காக மைக் எடுக்கிறாங்க. நல்ல பிள்ளை, எல்லார்ட்டையும் சொல்லணுமா? சொல்லிட்டு போ, விட்டுருங்க, மைக்ல சொல்லிட்டு போ. அன்பே நல்காயா இந்த சங்கைக்கு நீண்ட திரஸ்க
இல்ல இதெல்லாம் இன்னைக்கு தான் எனக்கு புது அனுபவமா இருக்குது. நாகேஷுக்கு இப்போ ஸ்ரீதர் சார் படத்துல நடிக்க அழைப்பு வந்துச்சு. கதையை விட்டுறக்கூடாது, சரியா? இந்த குழந்தைங்க பேச வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு பெரிய தேசிய சபையில, ஒரு சட்டமன்றத்துல, பாராளுமன்றத்துல பேசுறதுன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த சினிமா வாய்ப்பு. ஸ்ரீதர் சார் ஆபீஸுக்கு இருந்து போன் வருது, இவர் நடிக்கிறதுக்கு போறார். படம் என்னன்னா நெஞ்சிலோர் ஆலயம். அந்த படத்துல அவருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்ன தெரியுமா? ஒரு கிராமத்து நோயாளி. அது வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப். கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாண்குமார், தேவிகா, முத்துராமன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் செட்டப் தான். ஒரே செட்டுக்குள்ளேயே படத்தை எடுத்து ஓஹோன்னு ஓடின படம் அந்த படம். இவருக்கு அந்த ஸ்ரீதர் சார் ஆபீஸுக்குள்ள இப்படி நடந்து வர்றாரு. ஸ்ரீதர் சாருடைய அந்த டீம்ல கோபு அப்படிங்கிறவர் இருப்பார் இல்லையா, அவர் உட்கார்ந்துருக்காரு, இயக்குனர் ஸ்ரீதரும் இருக்காரு. இவர் உள்ள வந்து ஸ்ரீதர் சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. பதில சொல்லி அதுக்கப்புறம் படத்துல செலக்ட் ஆயிட்டாரு. டேய் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்டா ப்ளீஸ்டா டேய். இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்மள பேச விட மாட்டாங்க போல இருக்குது. ஸ்ரீதர் சாரு அவரை இன்டர்வியூ பண்றாரு. 2-3 கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொன்ன உடனே சரி இந்த படத்துல உனக்கு கேரக்டர் இருக்கு, வந்துரு, உனக்கு அட்வான்ஸ் தர சொல்றேன்னு ஏதோ அந்த கமிட்மெண்ட்லாம் பேசி முடிக்கிறாங்க. நாகேஷ் கொஞ்சம் துருதுருப்பானவரா, அவர் சொல்றாரு, எல்லாம் சரி சார், காஸ்டியூமுக்கு அளவு எடுக்க வேண்டாம். இப்ப அப்பத்தான் வந்துகிட்டு இருக்காரு நடிக்க. எடுத்தோடனே காஸ்டியூமுக்கு அளவு எடுக்கல அப்படின்னாரு. கோபு அந்த பக்கம் இருந்தவர் சொல்றாரு, நீ உள்ள நடந்து வரும்போதே உன்னை அளவு எடுத்துட்டே நீ போ பேசாமட்டாரு. முடிஞ்சா இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டு அன்னைக்கு அது அடுத்த வார்த்தை அன்னைக்கு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிக்கிறாங்க. அப்ப போய் அப்பவும் கேட்கிறாரு, சார் எனக்கு அளவே எடுக்கல, ட்ரெஸ் எனக்கு என்ன, காஸ்டியூம் என்ன அப்படின்னு நாகேஷ் கேட்கிறாரு. கோபு அப்படி கண்ணா காட்டுறாரு. அங்க செட் அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவங்க அங்க இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்து கொடுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா வேட்டியும் துண்டும். அப்பதான் கோபு சார் சொன்னாரா, வேட்டி துண்டுக்கு எவன்டா அளவு எடுக்க போறான், போய் கட்டிட்டு வா போ அப்படின்ட்டாரு. நாகேஷுக்கு கடுப்பாயிருச்சு. என்னடா இது கேரக்டர்ன்ட்டு வேட்டியை கட்டிட்டு துண்டை தலையில உருமா கட்டிட்டு வந்துட்டார் செட்டுக்கு. வந்தாச்சு, எல்லாம் பார்த்து செட் பண்ணிட்டு இருக்காங்க, லைட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கம்பவுண்டர் கேரக்டர் இருக்குல்ல, கேரக்டர் அந்த ஆஸ்பத்திரியில மருந்து எடுத்து கொடுப்பாங்கல்ல, பார்மசிஸ்ட், அந்த கேரக்டருக்கு வேற ஒரு நடிகரை தான் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. அவரு வரல. அதுக்கு முன்னாடி அந்த சீனை, அந்த நடிகர் நடிக்க வேண்டிய சீனை இவரை நடிக்க வச்சு ஒரு ஒத்திகை லைட்டிங் பார்ப்போம்னு லைட்டிங் பாக்குறாங்க. என்ன காட்சி அப்படின்னா, இந்த குட்டி பாப்பாவா குட்டி பத்மினி நடிச்சிருப்பாங்களா, இந்த குட்டி பத்மினியை தேடணும், இந்த குழந்தைய காணும், அது எங்க இருக்கு குழந்தைன்னு தேடணும். இதுதான் காட்சி. அதை நாகேஷ் கிட்ட சொல்லி இந்த குழந்தைய தேடுற மாதிரி நடி அப்படின்ட்டாங்க. லைட்டிங் சரியா இருக்கா, கேமரா மூவ்மெண்ட் சரியா இருக்கான்னு செக் பண்றாங்க, அவ்வளவுதான். பெருமக்களே, வேற ஒருத்தர் வர வேண்டியது, இவருக்கு பிடிக்கல, இந்த கட்டிருக்கிற வேட்டியும் துண்டும் பிடிக்கல. ஆனா கிடைச்ச கேப்ல மனுஷன் என்ன தெரியுமா பண்ணாரு, குழந்தைய தேடுறதுன்னா என்னங்க பண்ணுவோம், இங்க தேடுவோம், அங்க தேடுவோம், டேபிளுக்கு அடியில தேடுவோம், நாற்காலிக்கு அடியில தேடுவோம், தானே பண்ணுவோம். நாகேஷோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இப்படி அப்படி ஓடுறாரு, இப்படி பண்றாரு, கொனஸ்ட பண்றாரு, இப்படி கால் இப்படி இப்படி போகுது, சார்லி சாப்ளின் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இந்த குழந்தைய டேபிளுக்கு அடியில தேடிட்டு, டேபிள்ல ஒரு டிராவ் இருக்கும் பாருங்களா, டிராவை இழுத்து அதுக்குள்ள பாக்குறாரு. அடுத்து சட்டப்பையில பாக்குறாரு, குழந்தை எப்படி அதுல என்னமோ பேனாவை தொலைச்ச மாதிரி அப்படி தேடுறாரு. இது ஒரு இப்படிதான் செயல், சரிங்களா? ஆனா நடந்த மாற்றம் என்ன தெரியுமா, இயக்குனர் ஸ்ரீதர் பார்த்தாரு, இந்த வேட்டி சட்டையை மாத்து, அந்த கம்பவுண்டர் ட்ரெஸ்ஸை கொண்டாந்து நாகேஷுக்கு போட்டு விடுன்னு சொல்லி உடனடியாக அந்த முக்கிய கதாபாத்திரத்திற்கு நாகேஷ் அங்கே நடிக்க வைக்கப்பட்டார். ஸ்டார்ட் ஆச்சுங்க அவருடைய ஜேர்னி, ஸ்டார்ட் ஆச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா, கிடைக்கிற வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு தெரியாது.
நம்மள பல பேர், நான் உங்களை மட்டும் சொல்லல, என்னையும் சேர்த்தே சொல்றேன், சோர்வடைகிறது அப்படிங்கிறது, மனசுல சோர்வு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். நாம நடக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா நடக்க முடியாது. நம்மளால பாட முடியுமா அப்படின்னு யோசிச்சா பாட முடியாது. நாம இந்த நோயில இருந்து வெந்திரிக்கவா போறோம் அப்படின்னு நினைச்சா எப்பேற்பட்ட உலக மகா டாக்டர் மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. நான் எந்திரிச்சு வந்துருவேன்ப்பா, நீ போ தங்கம், நான் பாத்துக்கிறேன், இப்படி சொல்ற பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம வீட்டுல கரண்ட் போயிருச்சு, யாரும் இல்லைனாலே ஃப்ரெண்டுக்கு போன பண்ணி பயமா இருக்கு, கொஞ்சம் கிளம்பி வாடின்னு சொல்ற நம்மள மாதிரி கேரக்டரும் இருக்கு. ரெண்டு தாங்க வாழ்க்கையில, ஒன்னு தைரியம், ஒன்னு கோழைத்தனம். இப்படி சொல்லலாம் ஒரு விஷயத்த. வாய்ப்பு கிடைக்கிற போது மகிழ்ச்சியா இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் சோதனை வரும் பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸ்டீஃபன் கல்லிகன் ஒருத்தர் 1982 நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் என்ன பண்றாரு, பசிபிக் பெருங்கடல்ல ஒரு கப்பல்ல பயணம் போறார். கப்பல் போயிட்டே இருக்கு. போற கப்பல் திடீர்னு ஒரு பாறையில மோதி விபத்துக்கு ஆயிடுச்சு. அந்த கப்பல் பெரிய கப்பல்ல சின்ன சின்ன சேஃபர் பண்ற படகுகள் இருக்கும் பாத்தீங்களா, டைட்டானிக் படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம்ல, அது மாதிரி சின்ன படகுல ஒரு படகுல ஏறி அவர் உட்கார்ந்து தப்பிச்சிட்டார். பல மக்கள் எல்லாரும் கடலோட போயிட்டாங்க, பல பேர் முதக்குறாங்க. இவருக்கு மட்டும் ஒரு சின்ன துடுப்போடு கூடிய ஒரு படகு கிடைச்சிருச்சு. அதுல ஏறி உட்கார்ந்து துடுப்பு போட்டுக்கிட்டே வர்றார். அந்த கப்பல் விபத்தான இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டே இருக்காரு. துடுப்பு போட்டுட்டே வர்றாரு. எவ்வளவு நேரம் தெரியுமா? 2 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரம், எவ்வளவு மணி நேரம் இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு மணி நேரம் தெரியுமா? 72 நாள். 72 நாட்கள் தன்னந்தனியா அந்த மனுஷன் ஒரு பெரிய பசிபிக் கடல்ல அந்த ஓட்ட போட்டை தானையாவே துடுப்பு போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்திருக்காருமா. ஒரு கட்டத்துல போட்ல ஒரு ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, தண்ணிய கையால மோந்து மோந்து கடல்ல வெளியில கொட்டிட்டு இருக்காரு. டைம் பாஸ். சரிங்களா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 72 நாள் பசிபிக் பெருங்கடல்ல ஒத்த மனுஷன் தனியா ஒரு ஓட்ட போட்டு துடுப்பு போட்டு வந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. கடைசியில அந்த 72வது நாள் போது வேற பக்கமா போய் கொண்டிருந்த ஒரு கப்பல் அந்த பக்கம் வருகிறது. கப்பல்ல சில மாலுமிகள் வீரர்கள் இருக்காங்க. இவர் தனியா வர்றத பார்த்துட்டு கப்பல்ல கிட்ட எடுத்துட்டு வந்து இவரை காப்பாத்தி அதுல கூட்டிட்டு போய் சேர்க்கிறார்கள். மருத்துவமனையில வைத்தியம் பார்க்கறாங்க. எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு கேட்டாங்களா, எப்படியா 72 நாள் நீ அங்க இருந்த? கேட்பாங்கல்ல எல்லாருமே. ஸ்டீஃபன் கல்லிகன் பதில் சொன்னாரா, வாழ்ந்துடணும்னு நினைச்சேன், இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னாராம். வாழ்ந்துடணும், வாழுவோம் அப்படின்னு நினைச்சேங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 360 டிகிரிக்கு அதுக்கான எந்த வாய்ப்புமே தெரியல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் தண்ணி. இரவு பகல், புயல், வெயில், மழை எல்லாத்தையும் அவர் அன்னைக்கு சந்திச்சிருப்பாருல அந்த 72 நாள்ல. ஒன்னே ஒண்ணு மனசு நினைச்சிச்சு, வாழணும்னு நினைச்சேங்க, இந்த இப்ப பொழைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்லன்னு பதில் சொன்னாராம். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. ஆழக்கடலும் சோலையாகும். எங்க விண்வெளியில சுனிதா வில்லியம்ஸ் அந்த அம்மா ராக்கெட்ல போனாங்கல்ல, விண்வெளியில ஆய்வு பண்ணாங்கல்ல, இந்தா போயிட்டு ஒரு வாரத்துல வர்றேன்னு சொன்னவங்க மாச கணக்குல அங்க இருக்கிற மாதிரி ஆச்சுல்ல. கரெக்டா? நம்ம வீட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம்,
அரை மணி நேரத்துல வந்து தோசை சுட்டு தரேங்கன்னு சொன்னாலே 30 நிமிஷம் தாண்டி 3 நிமிஷம் அதிகமாயிருச்சுன்னா நமக்கு 300 கால் வருது. வருதா இல்லையாம்மா? வந்துட்டு இருக்குல்ல. நம்ம கோயில்பட்டியில உங்க சொந்த ஊர்ல வீட்டிலேருந்து புறப்பட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல கோயில், அங்கேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்துல மார்க்கெட்டு, இப்படி போய் அப்படி வந்து இப்படி திரும்பி வர போறீங்க. அதுக்கு போக வர ஒரு 30 நிமிஷம் ஆகுங்க. மாவு எடுத்து வெளியில வச்சிருக்கேன், வந்ததுக்கு அப்புறம் தோசை சுட்டு தாரேன்னு வீட்டுல சொல்லிட்டு போனா கூட ஒரு 3 நிமிஷம் ஆயிட்டாலே என்னாச்சு, எங்க போன, எப்ப ஆச்சு, என்ன பச்சு, போன் வருதா? ஒரு 30 நிமிஷம் தாங்க முடியல இருக்கிறவங்களுக்கு. ஆனா நம்மளை பார்த்து மட்டும் சொல்லுவாங்க, எதுக்கு இங்கேயே இருக்க, அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு. அது வேற. ஆனா இந்த வரேன்னு ஒரு வாரத்துல போயிட்டு வர்றேன்னு சொன்ன அந்த அம்மா மாசக்கணக்கில் விண்வெளியில இருந்தாங்க. விண்வெளியில இருந்துட்டு ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. அவங்களுடைய அந்த நடவடிக்கை, வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம நிறைய காணொலியில பார்த்தோம். எப்படி தண்ணி குடிப்பாங்க, எப்படி தூங்குவாங்க, இதெல்லாம் நம்ம காணொலிகள்ல நிறைய பார்த்தோம்ல. அதை விட எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா? அவங்க முகத்துல இருந்த அந்த பாசிட்டிவிட்டி. எப்போ ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த சூழல்ல கூட அவங்க அங்க சில காராமணி விதைகளை முளைக்க வைத்திருக்கிறார்கள். நடந்துச்சு இல்லைங்க. இப்போ இங்க இருந்து எடுத்துட்டு போன விதைகள் விண்வெளியில முளைச்சிருக்குமா? அது அப்படி முளை விட்டு அப்படி தளிர் வந்து 2 இலை விரிஞ்சு அப்படி இருந்த காட்சியையும் நாம வீடியோவில் பார்த்தோம். இது என்ன செய்தியை சொல்லுது தெரியுமா நமக்கு? உலகத்துல தாவரங்கள்ங்கிறது ஓரறிவு இனம், நம்மெல்லாம் 6 அறிவு இருக்கிற பகுத்தறிவு மனிதர்கள். நமக்கு போற இடத்துல கொஞ்சோண்டு வேர்க்குதுனாலே தாங்க முடிய மாட்டேங்குது, அவ்வளவுதான் நம்மளுடைய தைரியமும் கெப்பாசிட்டியும். ஆனா ஓரறிவு இருக்கிற தாவரம் பூமியில இருந்து பல்லாயிரம் மைல்கள் வானத்துக்கு போனாலும் அங்க கிடைக்கிற சின்ன சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னை முளைக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. ஓரறிவாக இருந்தாலும் தாவரம் கூட வாய்ப்பு வரும் இடத்திலெல்லாம் எழுந்து நிற்கிறது. 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நாம் தான் விழுந்து கொண்டே போகிறோம். லேசா இன்னைக்கு குடிக்கிற காஃபி சூடு பத்தலைன்னா போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நடக்குது இல்ல வீட்டுல, எவ்வளவு கலேபரம் நடக்குது. இன்னொரு ஒரு காட்சி பார்த்தேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய ஒரு 25 மாடி கட்டடம், அங்க நிறைய அலுவலகங்கள் இருக்கு. பரபரப்பான ஒரு திங்கட்கிழமை காலை அந்த அலுவலகத்துக்கு எவ்வளவு பேர் லிஃப்ட்ல ஏறுவாங்க? ஒரு 15வது மாடி, 25வது மாடி, அதுக்கெல்லாம் படியில போக முடியாது இல்ல, லிஃப்ட்ல தானே போயாகணும். அது மாதிரி ஒரு பெரிய லிஃப்ட்ல எல்லாரும் ஏறுறாங்க. கடைசியா செல்ல கேட்டுக்கிட்டு ஹெட்செட் வச்சுக்கிட்டே ஒரு பையன் உள்ள வந்து நிக்கிறான், விசில் அடிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறான். இப்போ ஓவர் வெயிட்னு காட்டுது லிஃப்ட். ஆளாளுக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அவங்கவுங்க போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியா வந்த வாலிப பையன், சின்ன பையன், ஒரு 18-20 வயசு தான் அவனுக்கு. அவன் நினைச்சா படியில ஏறலாம் அல்லது இறங்கி நின்று அடுத்த பேட்ச் லிஃப்ட்ல போலாம். அதே மாதிரி அந்த லிஃப்ட்ல சில வயதானவர்களும் இருக்காங்க, இளம் வயது உள்ளவர்களும் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் இருக்காங்க. நல்ல பெரிய லிஃப்ட்டுங்க, 15-20 பேர் இருக்கிற லிஃப்ட். அதுலயே ஓவர் லோடு, லிஃப்ட் மேல எந்திரிக்க மாட்டேங்குது. ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, எல்லாருக்கும் நேரமும் ஆகுது. ஆனா எவனும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இப்ப அந்த லிஃப்ட்ல உள் பக்கம், அதாவது முதல்ல ஏறி ஒரு பொண்ணு உள்ள நிக்கிறா. அந்த பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறா. யாருன்னு திரும்பி பார்க்கறாங்க, அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்றா. இந்த வீரமான ஆளுக பூரா ஒதுங்கி நின்று வழி கூட்டுறாங்க. எப்பாடா ஒருத்தி இறங்கிட்டாயா, நம்மெல்லாம் லிஃப்ட்ல போலாம் அப்படின்னு. அப்படியே அந்த பொண்ணு கூட்டத்துல விலக்கிட்டு அப்படியே மெதுவா வர்றாங்க. இந்த காட்சி அப்படியே ஸ்லோ மோஷன்ல வருது. இந்த பொண்ணு லிஃப்ட்டை விட்டு வெளியில வர்றா. அவ 2 காலும், ஒரு கால் ஊனம், கேலிப்பர் வச்சு அந்த கட்டைக்கால் வச்சுட்டு அந்த பொண்ணு தவி அப்படி போறத காட்சியை காட்டுறோம். இந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டு லிஃப்ட்ல கை காலு எல்லாம் நல்லா இருந்துகிட்டு மனசு ஊனமா இருக்காங்க பாத்தீங்களா? இவங்களை பார்த்து இந்த பொண்ணு இப்படி திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிற மாதிரி அந்த காட்சி முடிஞ்சிச்சு. எது சார் ஊனம்? எது ஊனம்? கஞ்ச பைய எல்லாருமே கையிருந்தும் ஊனம்,
இத கண்டிருக்கோம் நாமோ, நீங்க யார பார்த்து ஊனம்னு சொல்றீங்கோ? கடன் கொடுத்தவன் எதிர வந்தா கடன் பட்டவன் ஊமை, இத கண்டிருக்கோம் நாம, ஏன் வாயில்லாத ஜீவன்களை திட்டுறீங்கோ? கண்ணதாச சொன்னாங்க, வைரமுத்து சொன்னாங்க, ஊனம் என்பது மனசுதான் உனக்கு எனக்கு சொன்னாங்க. ஊனம் என்னடா ஊனம், அட ஞானம் தானே வேணும், ஞானம் வர வேணும்னா மனசு மாற வேணும். ஊனம் ஊனம் ஊனம், இங்கே ஊனம் யாருங்கோ? இந்த ஊனம்ங்கிறதுக்கு மாற்று சொல்லாகிய மாற்றுத்திறனாளிங்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கான அற்புதமான ஒரு வார்த்தை திருநங்கை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல எல்லாத்துக்கும் இடம் இருக்குங்க, தமிழில் இல்லாத சுகமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மொழி இந்த மொழி. ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், இன்னைக்கு நம்மளுடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய தீர்வாக நம்முடைய மூதாட்டி அவ்வை ஒரு பாட்டு சொல்லியிருப்பா. பிரச்சனை எப்ப வரும்? ஒன்னு எதிர்பார்ப்போம், அதுல நடக்காது. நம்ம ஒண்ணு நினைப்போம், மாதிரி போகும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், அது முன்னாடி வந்து நிற்கும். இந்த அதிர்ச்சியில தானேங்க பிரச்சனை வருது. அந்த அதிர்ச்சியான நேரத்துல கொஞ்சம் அமைதியா ஸ்டாண்ட் பையா நின்னு யோசிக்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிர்ச்சி ஒண்ணுமே இல்லை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். எவ்வளவு அழகு பாருங்க. முக்கா வரியில ஒரு அப்படியே ரைமிங்கும் சொல்லி ஒரு பெரிய செய்தியை சொல்லணும்னா வள்ளுவர் தாத்தாவை விட கொம்பன் உலகத்துல வேற கவிஞன் இருக்க போறானா பாத்தீங்களா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர் யாரு? இடும்பைக்கு இடும்பை படாதவர். முடிச்சாரா? இத கொஞ்சம் எலாபரேட்டா கொஞ்சம் விரிவா அவை சொன்னாங்க பாருங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒன்றை நினைக்கின், நம்ம ஒண்ணு நினைக்கிறோமாமா, அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அது வரினும் வந்த இதும். நம்ம ஒண்ணு நினைச்சா அது போய் அது வேற விதமா போனாலும் போகும், சில சமயம் அதுவே வந்தாலும் வரும். ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அது வரினும் வந்த இதும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும். நம்ம அக்கா தங்கச்சி வருவாங்கன்னு நினைச்சு நம்ம வீட்டுல 7 கறி கூட்டு செஞ்சு வச்சிருப்போம். நம்ம வீட்டு பயப்பிள்ளையே தூங்கி எந்திரிச்சு ட்ரெயினை விட்டுட்டு இன்னைக்கு வரமாட்டோம் நாளைக்கு வர்றோம், சூடு பண்ணி வை குழம்ப அப்படின்னு சொல்ற சோம்பேறிங்களும் உண்டு. நம்ம அக்கா தங்கச்சிங்க வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது அவரோட அக்கா தங்கச்சிங்க வந்து நின்னா என்ன நிலைமையில இருப்போம்? உதாரணத்துக்கு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அது வரினும் வந்த இதும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும், என ஆளும் ஈசன் செயல் என்று சொன்னார் அவ்வை. அப்படி என்றால் என்ன பெருமக்களே, வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும், எல்லாம் இறைவன் செயல் என்பதை அவன் சரணாகதியிலே விட்டுவிட்டு நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொண்டால் வாழ்க்கை வசந்தமாகவே அமையும். அப்படியே எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று வேண்டி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.